இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். பொன்முடி விட்ட புருடாவை பார்த்து கேலியாக சிரித்த உதயநிதி ஸ்டாலின் அவற்றை பற்றி இந்த காணொலியில் சற்று விரிவாக காண்போம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அறிவிப்பதற்கு முன்பே பொன்முடி திமுக தலைவர் ஸ்டாலினிடம் போய் விக்கிரவாண்டி தொகுதியில் வன்னியர் அல்லாத ஒருவரை வேட்பாளராக அறிவியுங்கள், நான் அவர்களை வெற்றி பெற வைத்து காட்டுகிறேன் என்று மறைமுகமாக அவருடைய மகனுக்கு சீட் கேட்டார். ஆனால் திமுக தலைமை அவருடைய மகனுக்கு விக்கிரவாண்டி தொகுதியிலே போட்டியிட வாய்ப்பு மறுத்துவிட்டது. இருந்தாலும் கூட பொன்முடியை சமரசம் செய்யும் நோக்கில் அவருடைய மகன் கௌதம தெய்வ சிகாமணி என்கின்றவருக்கு அந்த மாவட்ட செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டது. ஏற்கனவே புகழேந்தி அந்த தொகுதியிலே சட்டமன்ற உறுப்பினராக இருந்து மரணமடைந்தவர். வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர் தான் அங்கே மாவட்ட செயலாளர். விழுப்புரம் மாவட்டத்தின் ஒரு பகுதிக்கு அவர்தான் செயலாளராக இருந்தார். அந்த பொறுப்பு பொன்முடியுடைய மகனுக்கு தாரை வார்க்கப்பட்டது. அப்பொழுதே வன்னியர்களுக்கு எதிரான மனநிலையில் தான் திமுக இருந்தது. அதை பயன்படுத்தி கொண்டு எப்படியாவது தன்னுடைய மகனுக்கே சீட் வாங்கி எம்எல்ஏ ஆக்கிவிடலாம் என்று கனவு கண்டார் பொன்முடி. அந்த கனவு பலிக்கவில்லை. வேறு வழி இல்லாமல் அன்னியூர் சிவா என்கின்ற அவருடைய தாயார் ஒரு சமூகம், அவருடைய தந்தை மட்டுமே வன்னியர். அப்படிப்பட்ட அன்னியூர் சிவாவை வன்னியர் என்று சொல்லி அந்த தேர்தலிலே வேட்பாளராக நிறுத்தினார்கள். நிறுத்தியதற்கு பிறகு பல கோடிக்கணக்கான ரூபாய்களை 250 கோடி ரூபாய் அளவிற்கு செலவு செய்துதான் அந்த தொகுதியிலே திமுக வெற்றி பெற முடிந்தது. பெருவளவிலான வாக்கு வித்தியாசத்தில், பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்று இமாலய சாதனை படைத்து விட்டது என்றெல்லாம் கொக்கரித்தார் பொன்முடி. இன்னும் பலர் கொக்கரிக்கிறார்கள். திமுக இதுவரை நடந்த இடைத்தேர்தலிலே இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய வெற்றியை பெற்றுவிட்டது, மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற்றிருக்கிறது என்று அவர்களே அவருடைய பாதத்தை தொட்டு வணங்கி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு மோசமான அரசியல் கட்சியை தமிழ்நாட்டில் தான் பார்க்க முடியும், இந்தியாவில் வேறு எங்கும் பார்க்க முடியாது. அவ்வளவு மோசமான அரசியல் கட்சி திமுக என்பது இன்றைக்கு நாட்டு மக்களுக்கே நன்றாக தெரிந்திருக்கிறது. பிரதான எதிர்கட்சியான அதிமுக அந்த தேர்தலை புறக்கணித்திருக்கிறது. திமுக பணத்தை வாரி இறைத்திருக்கிறது. இதையெல்லாம் சொல்ல முடியாது. நாங்கள் பணத்தை வாரி இறைத்து வெற்றி பெற்றோம் என்று சொல்ல முடியுமா? சொன்னால் என்னவாகும்? சொன்னாலும் ஒன்றுமாக போவதில்லை. ஏனென்றால் எந்த தேர்தல் கமிஷனும் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க போவதில்லை. தேர்தல் கமிஷனே முதுகெலும்பு இல்லாமல் தான் இருக்கிறது. இல்லையில் விக்கிரவாண்டி தொகுதியிலே திமுக கொடுத்த பண பட்டுவாடாவை தடுத்து நிறுத்தியிருந்தால் திமுக தோல்வியை தழுவியிருக்கும் இடைத்தேர்தலில். அதை தடுத்து நிறுத்த தவறியது தேர்தல் கமிஷன். தேர்தல் கமிஷனில் இருப்பவர்கள் எல்லாம் யார்? தமிழக அரசின் அதிகாரிகள். தேர்தல் முடிந்ததற்கு பிறகு அரசு துறையில் தான் அவர்கள் வேலை செய்ய வேண்டும். ஒருவேளை திமுகவிற்கு எதிராக அந்த தேர்தல் கமிஷனிலே பணியாற்றிய அதிகாரிகள் செயல்பட்டு இருந்தால் தேர்தல் முடிந்ததற்கு பிறகு அவர்கள் நிம்மதியாக அரசு துறையிலே வேலை பார்க்க முடியுமா? அப்படி வேலை பார்க்க முடியாமல் போய்விடும் என்பது அந்த தேர்தல் கமிஷனிலே பணியாற்றிய அந்த தமிழக அரசு அதிகாரிகளுக்கு தெரியாதா? தெரியும். ஆகவே அவர்கள் திமுக நடத்திய அத்தனை முறைகேடுகளையும் கண்டும் காணாமல் போனதை போல இருந்து விட்டார்கள். தெரிந்தும் தெரியாது போல நாடகமாடி விட்டார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் விக்கிரவாண்டி தொகுதியிலே திமுக வெற்றி பெற்றது. ஆனால் இவர் சொல்கிறார் திமுகவுடைய வெற்றிக்கு காரணம் உதயநிதி ஸ்டாலின். அடே அப்பா, உதயநிதி ஸ்டாலின் அவ்வளவு பெரிய அகில உலக தலைவரா? பெரிய மேதாவியா? அவர் என்ன சாக்ரட்டிஸா அல்லது கலீலியோவா அல்லது இங்கர்சாலா அல்லது திமுகவை உருவாக்கிய பேரறிஞர் அண்ணாவை போல அறிவாளியா? உதயநிதி ஸ்டாலினே ஒரு விளையாட்டு பிள்ளை, அதனால்தான் விளையாட்டுத்துறை அமைச்சர். உதயநிதி ஸ்டாலினோடு பல நடிகைகளை சம்பந்தப்படுத்தி பலர் பேசி இருக்கிறார்கள். நாம் அவற்றுக்கெல்லாம் செல்ல விரும்பவில்லை. அது நமக்கு தேவையும் அல்ல. அவருடைய அரசியல் நடவடிக்கையை பற்றித்தான் நாம் விமர்சிக்கிறோம். உதயநிதி ஸ்டாலின் தான் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் வெற்றிக்கு காரணம். மு.க. ஸ்டாலின் தான் இடைத்தேர்தல் வெற்றிக்கு காரணம் என்றெல்லாம் அளந்து விட்டிருக்கிறார் பொன்முடி. அதை கேட்டால் உதயநிதி ஸ்டாலின் மட்டுமல்ல, அனைவரும் கைகொட்டி சிரிப்பார்கள்.
திமுக அரசின் 3 ஆண்டு கால சாதனைக்கு கிடைத்த வெற்றியாம். திமுக அரசு 3 ஆண்டுகள் என்ன சாதனை செய்து கிழித்தது? இவர்கள் கொடுத்த எந்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றினார்கள்? கல்வி கடனை தள்ளுபடி செய்வோம் என்று சொன்னார்களே, செய்தார்களா? எத்தனை வாக்குறுதிகள்? விவசாய கடனை தள்ளுபடி செய்வோம் என்று சொன்னார்கள், செய்தார்களா? மதுபான கடைகளை படிப்படியாக மூடுவோம் என்று சொல்லிவிட்டு அதிகமான மதுபான கடைகளை திறந்தார்களே, இவர்கள் மதுக்கடைகளை மூடுவோம் என்று சொன்ன வாக்குறுதி என்னானது? ஆனால் இன்றைக்கு வீடு தேடி மதுவை விநியோகம் செய்யும் திட்டம் இருப்பதாக கூட ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கிறது. அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது, பொய் இருக்கிறது என்று தெரியவில்லை. ஆனால் எலக்ட்ரானிக் இயந்திரத்தின் மூலம் பணம் போட்டால் மது புட்டிகளை பெறலாம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார்களே, அந்த சாதனைக்காக ஓட்டு கிடைத்ததா? செந்தில் பாலாஜி அமைச்சராக இருந்த பொழுது செந்தில் பாலாஜி மது புட்டிக்கு 10 ரூபாய் விலையேறிய பொழுது, அதாவது அந்த டாஸ்மாக் மதுபான கடைகளிலே விற்பனை செய்பவர்கள் 10 ரூபாய் அதிகமாக வாங்குகிறார்கள் என்ற ஒரு புகார் வந்த பொழுது அதை எப்படி தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டாரோ அதையெல்லாம் பார்த்து மக்கள் மகிழ்ச்சி அடைந்து விட்டார்களா? எலைட் பார் உருவாக்க போகிறோம் என்று சொன்னார்களே, அதுதான் திமுக ஆட்சியின் சாதனை என்று ஓட்டு போட்டார்களா? வெண்டிங் மெஷின் மூலம் மதுபானத்தை விநியோகம் செய்வோம், இனி முறைகேடு நடக்காது என்று மதுபானத்தை விநியோகம் செய்வதை நவீனமயமாக்கினார்களே, அதை பார்த்து மக்கள் ஓட்டு போட்டார்களா? அல்லது தமிழகத்தில் எங்கும் தங்குதடை இல்லாமல் கஞ்சா பொருட்கள் நடமாடிக் கொண்டிருக்கிறது, கஞ்சா மிகப்பெரிய வணிக நிறுவனமாகிவிட்டது, கஞ்சாவை விற்பனை செய்வதற்கென்று ஒரு மிகப்பெரிய மாஃபியா கும்பல் தமிழ்நாட்டிலே உருவாகிவிட்டது, அதை பார்த்து மக்கள் ஓட்டு போட்டு விட்டார்களா? அந்த சாதனை பார்த்து மக்கள் ஓட்டு போட்டார்களா? கள்ளக்குறிச்சியிலே 67 பேர் மரணமடைந்தார்களே, அந்த சாதனைக்காக ஓட்டு போட்டார்களா என்று நான் கேட்கவில்லை. நடுநிலையாளர்கள் கேட்கிறார்கள், மக்களை பற்றி சிந்திப்பவர்கள் கேட்கிறார்கள். ஆனால் பொன்முடி வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று சொல்கிறார். உதயநிதி ஸ்டாலினுடைய பேருக்கும் புகழுக்கும் அவருடைய அறிவாற்றலுக்கும் அவருடைய பிரச்சாரத்திற்கும் விக்கிரவாண்டி தொகுதியிலே வெற்றி கிடைத்தது. என்ன பொய் பேசுவதற்கு ஒரு அளவு வேண்டாமா? புருடா விடுவதற்கு ஒரு அளவு வேண்டாமா? நீங்கள் கொடுத்த பணம் தான் உங்களுக்கு வெற்றியை தந்ததே தவிர திமுகவின் மீதோ திமுக அரசு செய்த சாதனையின் மீதோ மக்களுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் திமுகவின் மீது மிகப்பெரிய வெறுப்பு தான் அந்த விக்கிரவாண்டி தொகுதியிலே இருந்தது. திமுக ஆட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்பிக்க வேண்டும் என்ற மனநிலையில் தான் அந்த தொகுதியின் வாக்காளர் பெருமக்கள் இருந்தார்கள். அந்த தொகுதியில் அதிமுக போட்டியிடவில்லை, அது ஒரு பக்கம். ஏற்கனவே சீமானை கொண்டு வந்து நிறுத்தி திமுகவிற்கு எதிராக சீமான் இருப்பதை போல ஒரு தோற்றத்தை உருவாக்கி அவர் மூலம் ஒரு 10,000 ஓட்டுகளை பிரித்தார்கள். அதற்கு பிறகு இவர்கள் வாரி இறைத்த பணம் மக்களை மிரட்டியது, அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்தது, ஆணவத்தோடு நடந்து கொண்டது. இவற்றை எல்லாம் பார்த்து இன்னும் யாரையெல்லாம் மிரட்ட முடியுமோ ஏமாந்த வாக்காளர்களை மிரட்டி அவர்களுடைய ஓட்டுக்களை வாங்கியது, ஆட்சி அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியது. இவற்றின் மூலம் வெற்றியை பெற்றுவிட்டு ஏதோ உதயநிதி ஸ்டாலினுடைய பேரும் புகழும் அவருடைய மிகப்பெரிய சாதனை இவற்றை பார்த்து மக்கள் ஓட்டு போட்டு விக்கிரவாண்டி தொகுதியிலே வெற்றி பெற வைத்து விட்டார்கள் என்று மிகப்பெரிய போர்வையில் வடிகட்டிய பொய்யை சொல்வதற்கு கொஞ்சம் கூட நாக்கூசாமல் சொல்லிவிட்டார் பொன்முடி. ஒரு திரைப்படத்தில் கவுண்டமணி சத்யராஜை பார்த்து கேட்பாரு, எப்பற மாப்பிள்ள கொஞ்சம் கூட கூசாம சொல்லிட்டேன்னு கேட்பாரு. அந்த மாதிரி இந்த பொன்முடி கொஞ்சம் கூட கூசாமல் பொய் சொல்லிவிட்டார். இதற்கு ஒரு டாக்டர் பட்டம் பேரு டாக்டர் பொன்முடி, முனைவர் பட்டம் PhD வேறு வாங்கி விட்டார். இந்த பொய் சொல்வதற்கா? தமிழ்நாட்டில் இந்த PhD பட்டம் வாங்கிய ஒரு சிலரை போல யாரும் பொய் பேச மாட்டார்கள் என்று தெரிகிறது. பொன்முடியை போன்றவர்களெல்லாம் பொய் பேசுவதிலேயே PhD பட்டம் வாங்கி இருப்பார்கள் என்று நினைக்கிறேன். இவர்களையும் இந்த நாட்டு மக்கள் மந்திரியாக்கி இருக்கிறார்கள். இவர்களும் கோடிக்கணக்கிலே கொள்ளையடித்து இருக்கிறார்கள். அந்த கொள்ளையடித்த பணத்தோடு பலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தமிழக மக்கள் உணர்கின்ற பொழுது இவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டிலேயே இருக்க முடியாது என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.